மீன ராசி அன்பர்களுக்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசியிலே சனி பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் சரி, குடும்ப நபர்களுக்கும் சரி, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி, சர்க்கரை நோய் கூடுதலாக இருக்கும். தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3 வேளை மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடும். ஜென்ம ராசியிலே சனி பகவான் கோச்சாரத்தில் செல்லும்போது 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி. ஜென்ம சனி அப்படின்னா எல்லா விஷயமும் குடும்பத்தில் தடைப்படுத்தும், தாமதப்படுத்தும். உடனே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. மீனராசிக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருவது இந்த தடை, தாமத நிலை, மந்த போக்கு மீனராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி, சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும். வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது, அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு, மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம். முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம். மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் நின்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் நின்றால் குடும்பத்தை பற்றி, பணம், பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் நின்றால் வீடு, நிலம், சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் நின்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம், கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, போரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு, 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய வீடு, நிலம், சொத்துக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேல், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு விஷம் குடித்து இறப்பவர்கள்,
விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் வந்து ஆண் குழந்தை. கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் வந்து நீதி நெறி தவறாமல் பொய் பித்தலாட்டம் கெட்ட எண்ணங்கள் காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம் கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம் சுவாதி அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மீனராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். மீனராசிக்கு 11வது வீட்டிற்கும் 12வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. தற்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்ம ராசி வரை 3 ராசிகளை அடுத்த 139 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார். மீன ராசி என்பதற்கு 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி, சர்க்கரையினுடைய அளவு கூடுதலாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 வேளையும் மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும்போது குடும்பத்தில் வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை, அல்சரு, கிட்னி, குடல், நுரையீரல், இருதயம் இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு பல லட்சம் மருத்துவ செலவுகள் செய்தவர்கள் உண்டு. அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகி மாற்றினவர்கள் உண்டு, இறந்தவர்களும் உண்டு. மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து எதிர்வரக்கூடிய இந்த 139 நாட்கள் குடும்பத்தில் வந்து இதுவரை சனி பகவானால் உங்களுக்கு வந்து மனதளவில் உடல் அளவில் பிரச்சனைகள் என்பது கூடுதலாக இருக்கும். அது உங்களாலையும் சொல்ல தெரியாது, மற்றவர்களாலும் அதை வந்து தீர்க்க முடியாது. ஜென்மராசியிலே சனி பகவான் செல்லும்போது என்னதான் பிரச்சனை அப்படின்னு உங்களாலேயே யூகிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே தொட்டதெல்லாமே தோல்வியில் போய் முடியும். எடுத்ததெல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தான் இருக்கும். ஜென்மராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அடுத்து வரக்கூடிய 139 நாட்கள் உங்களுக்கு வந்து விரைய செலவுலேருந்து நீங்கள் மீண்டு சுப செலவு அடுத்த 139 நாட்கள் சுப செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீனராசி என்பதற்கு இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் வரன் பார்த்து வரன் செட் ஆகலை. இப்போ வந்து வரன் பார்த்தீங்கன்னா இந்த 139 நாட்கள் வரன் செட் ஆகும். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி திருமணம் நடக்கும். மீனராசிக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆண் குழந்தை உண்டு. சனி பகவான் வக்கரகதிக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ வயிற்று வலி, வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் மூட்டு, கால் பாத வலி, முதுகு வலி இந்த மாதிரி உடம்புல வந்து வலி வேதனையில் இருந்தவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியாகும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மீனராசி என்பவர்களுடைய குடும்பத்தில்
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும். மீனராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குறிப்பாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து மனநிலை ஓரளவு சரியாகும். பைத்தியம் முடித்த மாதிரி நீங்கள் வந்து பினாத்துற மாதிரி புலம்புற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பினாத்துறது புலம்புறது அந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய 139 நாட்கள் மீனராசி என்பதற்கு குறையும். ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நெடுஞ்சாலை வண்டி வாகன போக்குவரத்தில் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 7 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் சிறு சிறு விபத்து மரணங்களையும் ஏற்படுத்தும். மீனராசிக்கு ஜென்மராசியில் விரையாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், பாத யாத்திரை, கிரிவலம், இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு வந்து வெற்றி தரும். பரிகார பூஜை, நீங்கள் வந்து கடந்த காலங்களில் கோயிலுக்கு வந்து வேண்டுதலை வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்கள் இந்த காலகட்டம் நிறைவேறும். மீனராசியிலே சனி பகவான் நின்று வக்கரகதியில் 3ஆம் பார்வையால் மீனராசிக்கு 3வது வீட்டை பார்வை செய்கிறார். இதுவரை உங்களுடைய முயற்சிகளில் தோய்வு இருந்தது. அதாவது போட்டித் தேர்வுகளில் அரசு வேலைக்கு வந்து நீங்கள் வந்து பல தேர்வு எழுதியிருப்பீங்க. 3வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டம் வெற்றியாகும். வீடு, வண்டி, வாகனம், நகை, ஆபரணம் இதெல்லாம் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மீனராசிக்கு 7வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்கிறார். கலத்தரஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் வரன் பார்த்தீங்கன்னா அடுத்த 139 நாட்கள் வரன் செட் ஆகும். திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. கலத்தரஸ்தானத்தை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது குறிப்பாக வந்து தம்பதியர்களுக்குள் பிரச்சனை வந்து பிரிந்தவர்கள், பேசாமல் இருப்பவர்கள், கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் சமாதானமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்கு 10வது வீட்டை தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்தை வக்கர சனி பகவான் பார்வை செய்கிறார். தொழில்ஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் பண்ணுற பயிர் ஓரளவு நல்லா விளைஞ்சி நல்ல மகசூலை கொடுக்கும். 10வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள், பயம், பதற்றம் மீனராசி என்பது குறையும். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்களே வந்து கொஞ்சம் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்கள் வந்து தொழிலில் வந்து பயபக்தியோடு இருந்தீங்கன்னா அடுத்த 139 நாட்கள் தொழில் மூலம் வருமானம் வரும். தொழில் சார்ந்த பயம் மீனராசி என்பதற்கு இந்த காலகட்டம் நீங்கும். மீனராசிக்கு 5வது வீட்டிலே குருபகவான் செல்கிறார். குருபகவானுடைய 9ஆம் பார்வை மீனராசியின் மேல் விழுகிறது. அப்போ வந்து சனி பகவானுடைய வக்கர காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரய செலவுகளிலிருந்து சுப செலவுகளை ஏற்படுத்த போகிறது. குருபகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது விவசாயிகளுக்கு, பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கணிசமான லாபம், அதிகளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. விவசாயத்தில் பூரிய சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பதற்கு தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.